ஜனவரி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உண்ணாவிரத சக்கரவர்த்தி விமல் வீரவன்சவின் சத்தியாகிரகத்தின் பின்னணி மற்றும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய வழக்குக்கு நடந்தது என்ன, எப்படி பிணை கிடைத்தது, அவருக்காக ஆஜரான அந்த முக்கிய சட்டத்தரணி யார், இந்த இரண்டு விடயங்கள் குறித்து இன்றைய பதிவில் பார்க்கலாம். 6ஆம் வகுப்பு ஆங்கில புத்தகத்தில் ஆபாச இணையதள முகவரி இருப்பதாக குற்றம் சாட்டி ஒட்டுமொத்த கல்வி சீர்திருத்தத்தையும் நிறுத்த வேண்டும் என்றும் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய பதவி விலக வேண்டும் என்றும் கூறித்தான் விமல் வீரவன்ச கல்வி அமைச்சுக்கு முன்னால் ஆரம்பித்திருக்கக்கூடிய சத்தியாகிரகம் அமைந்திருக்கிறது. ஆட்கள் மாறி மாறி வந்து உட்கார தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய இந்த சத்தியாகிரகம் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. கல்வி அமைச்சுக்கு முன்னால் நேற்று காலை வருகை தந்த தீவிர இந்திய எதிர்ப்பாளரான விமல் வீரவன்ச இந்திய நாட்டின் உற்பத்தியான அஹூஜா மைக்கை கையில் ஏந்தி கொண்டு வழக்கம் போல அடித்துண்டையால் கத்தி சத்தியாகிரகத்தை ஆரம்பித்து வைத்தார். கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் கல்வி சீர்திருத்தம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுவதாக கூறும் வீரவன்ச இளம் சிறார்களை இந்த மோசமான கல்வி சீர்திருத்தத்தில் இருந்து பாதுகாக்கப் போவதாக கூறுகிறார். பெண் என்றும் பாராது ஹரிணி அமரசூரியவை வசைப்பாடக்கூடிய வீரவன்ச மைக்கை வைத்துக் கொண்டு இரட்டை அர்த்த வசனங்களிலும் ஆபாச மொழியிலும் அர்ச்சனை செய்தார். இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் நாட்டில் உருவாகாமல் இருப்பதற்கு மிக வலுவான கல்வி சீர்திருத்தம் ஒன்று அவசியம் என்பதை உணர்த்தி நின்றது. மேலும் இந்த மாதிரியான பிற்போக்குவாதிகள் மாணவ சமூகத்தில் உருவாகாமல் தடுக்க காத்திரமான திட்டங்கள் கல்வி மறுசீரமைப்பில் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதையும் உணர்த்தி நின்றது நேற்றைய சம்பவம். யாரோ ஒரு முதுகெலும்புள்ள ஊடகவியலாளர் விமல் வீரவன்சவின் கடந்த கால உண்ணாவிரத சாதனைகளை மீட்டு அபிப்பிராயம் கேட்க, அது உண்ணாவிரதம், இது சத்தியாகிரகம், நான் எழுந்தாலும் இன்னும் பலர் இதில் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள் என்றார். காலை மாலை ஷிப்ட் அடிப்படையில் வேலை செய்யும் தொழிலாளிகள் போலத்தான் இந்த சத்தியாகிரகம் நடைபெற இருப்பதாக வீரவன்சவின் பேச்சிலிருந்து தெரிய வருகிறது. பொதுவாக வீரவன்சவுக்கு மைக் இன்றி பல 100 மீட்டர் தூரத்துக்கு கேட்க உச்சஸ்தாயில் அலற முடியும் என்பதாலோ என்னவோ பொது அமைதிக்கு குந்தகம் விளையும் என்று கருதி போலீஸ் கடுவல நீதிமன்றத்தில் சத்தியாகிரகத்துக்கு தடை உத்தரவு கோரியிருந்த போதிலும் அது சாத்தியப்படவில்லை. மாறாக கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஒலிவாங்கிகளை உபயோகிக்க கூடாது, பொது போக்குவரத்துக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று நீள்கின்றன நீதிமன்ற நிபந்தனைகள். ஒரு காலத்தில் வீரவன்சவின் உரையை கேட்கவென்றே தனியாய் ஒரு கூட்டம் கூடும். தன்னை பற்றிய மிகைப்படுத்தப்பட்ட பிம்பத்துடன் இருக்கும் வீரவன்ச தனக்கு இன்னும் பழைய மவுசு இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய வீரவன்ச மக்களினுடைய உணர்வு பூர்வமான ஒரு விடயத்தில் கை வைத்திருப்பதால் அலாதியான மரியாதையும் வரவேற்பும் தனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் பரிதாபம், கல்கத்தா ஈடன் கார்டன் மைதானம் போல ரசிகர்களால் நிரம்பி வழியும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சத்தியாகிரகமோ புயல் அடித்து ஓய்ந்தது போல அமைதியாக இருந்தது. வீரவன்சவினுடைய ஆட்களை விட ஊடக மைக்குகள் அதிகமாக இருந்தன. 10 பேருக்கும் குறைவான ஒரு கும்பல் பொழுது போகாமல் வந்து வீதியை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த விவகாரம் முடிவில் பிரேக்கிங் நியூஸாக மாறி செய்தி சேனல்களுக்கும் சமூக ஊடகங்களுக்கும் தீனி போட்டதுதான் கண்ட பலன் என்றே சத்தியாகிரகத்துக்கு ஒரு வரியில் விமர்சனம் எழுதலாம். வீரவன்ச உண்மையில் உண்ணாவிரதத்தில் தான் ஆஸ்கார் விருது வாங்கிய ஒருவர். அப்பேற்பட்ட நபர் சத்தியாகிரகம் செய்வது என்பது 2 மீட்டர் உயரம் பாய்வதில் தேர்ச்சி பெற்ற ஒரு விளையாட்டு வீரனிடம் 50 சென்டிமீட்டரை தாண்டி செல்லுமாறு கூறுவது போன்ற ஒன்று. அது 2010ஆம் ஆண்டு வீரவன்சவினுடைய உண்ணாவிரதம் உலக புகழ் பெற்ற ஒன்று. கூகுள் பாவிக்காமல் புறக்கணித்து அமெரிக்காவுக்கு நூதன முறையில் எதிர்ப்பை காட்டுமாறு கோரிய வீரவன்சவின் கோபம் ஐநா சபை மீது திரும்பியது. அதாவது அப்போதைய ஐநா சபை செயலாளர் பான் கி மூன் இலங்கையில் நடந்த யுத்த குற்றங்களை, மனித உரிமை மீறல்களை விசாரிக்க ஒரு குழுவை நியமித்திருந்தார். அப்போது மஹிந்த ராஜபக்ச அரசின் கேபினட் அமைச்சரும் பிரியமிகு விசுவாசியமாக இருந்த வீரவன்ச பான் கி மூனுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார். கொழும்பில் இருக்கும் ஐநா சபை தலைமை காரியாலயத்துக்கு தன் அடிப்பொடிகளையும் இடுபிடிகளையும் அழைத்து கொண்டு போய் பிரச்சனை செய்தார். வீரவன்சவை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்ற போது, யார் இங்கே சீனியர் டிஐஜி என்றவாறு ஒரு கையில் தொலைபேசியை எடுத்துக்கொண்டு போய் உயர் போலீஸ் அதிகாரி ஒருவரிடம் கொடுத்து மறுமுனையில் அழைப்பில் இருந்த தன்னுடைய எஜமானரினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுமாறு பணித்தார். இந்த தில்லுமுல்லில் குறித்த உயர் அதிகாரியினுடைய தொப்பியும் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் கலன்று விழுந்தது. அந்த வீடியோ பதிவுகள் இன்னும் யூடியூபில் இருக்கின்றன. வீரவன்ச அது பற்றி அலட்டிக் கொள்ளவே இல்லை.
தொலைபேசியில் காத்திருந்த கரகரப்பான குரல் இங்கிருந்து போய்விடவும் சொன்னதை செய்யவும் என்று அதட்டியது. இந்த குரலுக்குரியவர் வேறு யாரும் அல்ல, அன்று பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்ச. இந்த கலேபரம் எல்லாம் முடிய சாகும் வரை உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார் வீரவன்ச. சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த இது போன்ற எந்த விதமான அரசியல்வாதியும் செத்ததில்லை, இது வரலாறு. ஆகவே பலவீனமாயிருக்கும் வீரவன்சவுக்கு ஒன்றும் ஆகாது என்ற கருத்து அப்போது வலுப்பெற்றிருக்கவில்லை. வீரவன்ச ஏதோ மகத்தான சாதனை செய்ய போகிறார் என்றே பலரும் அப்போது நம்பியிருந்தார்கள். ஆனால் 3ஆம் நாள் எல்லாம் முடிவுக்கு வந்தது. வீரவன்சவினுடைய ஆஸ்தான எஜமானர்கள் ஸ்தலத்துக்கு விரைந்து வந்தார்கள். மஹிந்த ராஜபக்ச ஒரு தண்ணீர் குவளையை கொடுத்து உண்ணாவிரதத்தை உத்தியோகபூர்வமாக முடிவுக்கு கொண்டு வந்தார். கோட்டாபய ராஜபக்ச கையை பிடித்துக் கொண்டு சுகம் விசாரித்தார். வீரவன்சவின் பிசுபிசுத்த உண்ணாவிரதத்தில் லெமன் பஃப் பிஸ்கட் பாக்கெட் ஒன்று இருந்ததாகவும், வீரவன்சவின் உண்ணாவிரதமே போலியான ஒன்று என்றும் அந்த வார சண்டே லீடர் பத்திரிகை ஒரு படத்தை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்று சமூக வலைதளங்களில் வீரவன்சவுக்கு லெமன் பஃப் பிஸ்கட் படம் போட்டு நையாண்டி செய்வதனுடைய பின்னணி இதுதான். எல்லாமே சண்டே லீடர் அன்று செய்துவிட்டு போன ஊடக பணிதான். இப்படிப்பட்ட வீரவன்ச இன்று போக்கிடமின்றி சத்தியாகிரகம் என்ற பெயரில் கூலிங் கிளாஸ் ஒன்றை போட்டுக் கொண்டு வந்து கல்வி அமைச்சின் முன்னால் கல்வி சீர்திருத்தத்தை எதிர்க்கிறேன் பேர் வழி என்று தகாத வார்த்தைகளை தூவிக்கொண்டு உளறுவதை எந்த அளவுக்கு சகித்துக் கொள்வது என்று ஒரு கேள்வி இங்கே எழுகிறது. வீரவன்சவுடன் சேர்த்து மொத்த பேரையும் துரத்தி அடிக்க போனால் அது அவர்களுக்கு இலவசமாக விளம்பரமாகிவிடும். ஆனால் அதற்காக மைக்கை பிடிக்கும் ஊடகங்களிடம் பொதுவெளியில் ஆபாச இரட்டை அர்த்த வசனங்களில் பேசுவதையும் அனுமதிக்க முடியாது. நியாயமான விமர்சனங்களை முன்வைக்க தெரியாத பிரதான எதிர்கட்சியும் சஜித் பிரேமதாச என்ற நபரின் தலைமையின் கீழ் சீரழிந்து கொண்டிருப்பதால் வீரவன்ச போன்ற படு பிற்போக்குவாதிகளும் மதவாதிகளும் இனவாதிகளும் இந்த கல்வி மறுசீரமைப்பை தம் தோள்களில் ஏந்தி இருக்கிறார்கள். அத்துரலிய ரத்ன தேரரையும் ஞானசார தேரரையும் மட்டும்தான் இன்னும் காணவில்லை. மற்றபடி கடந்த காலத்தில் தேசத்தை பிளவுபடுத்திய அனைவருமே ஒன்று கூடியிருக்கிறார்கள். போனஸாக அவர்களுடன் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியும் ரணிலின் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்திருப்பதுதான் காலம் செய்த கோலம். வீரவன்சவின் விவகாரம் இப்படி இருக்க, முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு என்ன ஆனது? அவர் எப்படி பிணையில் விடுவிக்கப்பட்டார்? இது எப்படி சாத்தியம் என்று கலவையான கருத்துக்கள் சமூகமயப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இங்கே ஒரு விடயத்தை ஆணித்தரமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. டக்ளஸ் தேவானந்தா விடுதலையாகவில்லை. ஜனவரி 9ஆம் தேதி வரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் பிணையில் தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வெளிநாடு செல்ல தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டக்ளஸ் தேவானந்தாவிடம் அத்தனை ஆயுதங்கள் இருந்தன, இத்தனை ஆயுதங்கள் இருந்தன என்று விதவிதமான கணக்குகள் நம்பகரமான சிங்கள இணையதளம் மற்றும் யூடியூப் தளங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் கம்பஹ மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் குற்ற புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்த எண்ணிக்கையே உத்தியோகபூர்வமான ஒன்றாக நாம் கருத வேண்டியிருக்கிறது. 2016ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி டக்ளஸ் தேவானந்தா 39 துப்பாக்கிகளை அப்போதைய சிறிசேன ரணில் ஆட்சியின் போது காவல்துறையிடம் ஒப்படைத்திருந்தார். இதில் 9 துப்பாக்கிகள் தான் அவருக்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டவை என்றும் ஏனைய 30 துப்பாக்கிகள் சட்டபூர்வமற்றவை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த எண்ணிக்கைகளை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். 2000ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்புக்கு அப்போதைய சந்திரிகா அரசால் T56 துப்பாக்கிகள் 13, 9 மில்லிமீட்டர் துப்பாக்கிகள் 6, இதனோடு தொடர்புபட்ட 1000க்கும் அதிகமான தோட்டாக்களும் வழங்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகின்றன. ஆக மொத்தம் 19 துப்பாக்கிகள், மற்றவையெல்லாம் குண்டுகள். ஆனால் டக்ளஸ் 2016ஆம் ஆண்டு அரசிடம் ஒப்படைப்பது என்னவோ 39 துப்பாக்கிகள். இதில் அவருக்கு உத்தியோகபூர்வமாய் வழங்கப்பட்ட T56 துப்பாக்கிகளில் 9 துப்பாக்கிகள் அடங்கும். ஆக அவருக்கு வழங்கப்பட்டிருந்த 13 T56 துப்பாக்கிகளில் 4ஐ காணவில்லை. மேலும் 9 மில்லிமீட்டர் துப்பாக்கிகள் 6ம் இதில் இல்லை. ஆனால் 30 துப்பாக்கிகள் எங்கே, யாரால் வந்தன என்ற கேள்விக்கும் அவரிடம் பதில் இல்லை என்றுதான் அறிய கிடைத்தது. ஆனால் மாகந்துரம் மதுஷ் என்ற பிரபல பாதாள உலக தலைவரின் வாக்குமூலப்படி அவருக்கு கிடைத்தது ஒரு 9 மில்லிமீட்டர் துப்பாக்கி. ஆகவே ஏனைய 5 9 மில்லிமீட்டர் துப்பாக்கிகள் பற்றிய கதையும் இங்கே இல்லை. உண்மையில் போலீசார் டக்ளஸை 2019ஆம் ஆண்டுதான் கைது செய்திருக்க வேண்டும். 2019ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதிதான்
மாக்கந்துர மதுஷ் போலீஸ் வாக்குமூலம் கொடுத்திருந்தார். சிஐடி அப்போதைய சபாநாயகர் கரு ஜெயசூரியவுக்கு அறிவித்துவிட்டு டக்ளஸை விசாரணைக்கு அழைத்த போதிலும் அவர் ஆஜராகவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆக 7 வருடங்களுக்கு பின்னர் மாக்கந்துர மதுஷ் வழங்கிய வாக்குமூலத்தின்படிதான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த விசாரணைகளின் போதுதான் 2016ஆம் ஆண்டு அவர் ஒப்படைத்த உத்தியோகபூர்வமற்ற துப்பாக்கிகளின் பட்டியல் வெளியானது. இது எப்படி வந்தது, யாரால் வழங்கப்பட்டது, இவற்றால் குற்றங்கள் நடந்ததா என்ற எந்த கேள்விக்கும் டக்ளஸ் முறையாக பதிலளித்ததாக தெரியவில்லை. அவருக்கு இவையெல்லாம் எப்படி வந்தன என்று ஞாபகத்தில் இல்லை. டக்ளஸ் தேவானந்தா சார்பாக ஆஜரானது யார் தெரியுமா? முன்னாள் சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் சாலிய பீரிஸ். பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதான டக்ளஸுக்கு வழக்கு தொடுத்திருந்தது என்னவோ பொது சொத்துக்களுக்கு சேதாரம் மற்றும் சட்டவிரோத ஆயுத விவகாரத்தின் கீழேதான். டக்ளஸுக்கு பிணை வழங்கக்கூடாது என்பதில் சிஐடி உறுதியாக இருந்தது. 30 சட்டவிரோத ஆயுதங்களை டக்ளஸ் வைத்திருந்து சிஐடியில் ஒப்படைத்தது பற்றி மேலும் விசாரிக்க வேண்டும் என்றது சிஐடி. ஆனால் சாலிய பீரிசோ தன்னுடைய வாதத்தில் நாட்டில் காலத்துக்கு காலம் சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருப்போருக்கு அவற்றை ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்படும். ஆட்கள் கொண்டு போய் தங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைப்பார்கள். என் கட்சிக்காரர் டக்ளஸும் அதையே தான் செய்திருக்கிறார் என்றார். ஆக அவர் தம் ஆயுதங்களை அன்று ஒப்படைத்தது எப்படி தவறாகும் என்று கேட்டாராம் சாலிய பீரிஸ். மேலும் இந்த ஆயுதங்களால் டக்ளஸோ வேறு யாராவதோ ஏதாவது குற்றம் புரிந்திருக்கிறார்கள் என்பதற்கு எந்த சாட்சிகளும் இல்லை. குற்றம் நடந்திருக்கலாம் என்ற அனுமானத்தின் கீழ் யாரையும் கைது செய்து தடுத்து வைத்திருக்க முடியாது. இப்போதைக்கு எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகவே சாட்சி இல்லை என்றார் சாலிய பீரிஸ். வாதங்களை செவிமடுத்த நீதிபதி இது தொடர்பான விசாரணைகளை தொடருமாறும், மேற்படி ஆயுதங்களால் நாட்டில் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருப்பதாக நிரூபணமானால் டக்ளஸை மீண்டும் கைது செய்ய எந்த தடையும் இல்லை என்றும் சொன்னார். இந்த வேளை ஆயுதங்கள் எல்லாம் அரச சொத்துக்கள் என்றபடியால் பொது சொத்தை முறைகேடாக பாவித்த குற்றச்சாட்டின் கீழும் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்கவின் விவகாரம். பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டில் யாராவது கைதானால் விசேட நிபந்தனையின் கீழ்தான் ஒருவர் விடுவிக்கப்படுவார். வழக்கு முடியும் வரை தடுப்பு காவலில் தான் சம்பந்தப்பட்டவர் இருக்க வேண்டும். டக்ளஸ் 13 தடவை கொலை முயற்சிகளிலிருந்து தப்பியதாகவும், அவர் சிறையில் அடைக்கப்பட்டால், குறிப்பாக மகர சிறையில் அடைக்கப்பட்டால் புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களால் உயிர் ஆபத்து ஏற்படும் என்றும் 1998ஆம் ஆண்டு நீதி அமைச்சின் செயலாளருடன் டக்ளஸ் களுத்துறை சிறைச்சாலைக்கு விஜயம் செய்த போது அங்கே இருந்த தமிழ் கைதிகளால் தாக்கப்பட்டு மூளை மற்றும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், வலது கண் இன்னும் சரியாக தெரிவதில்லை என்றும், ஆகவே அவரை சிறைப்படுத்துவது உயிருக்கு ஆபத்தாகும் என்றும் வாதங்களை அடுக்கிக் கொண்டு போனார் சாலிய பீரிஸ். இதனை தொடர்ந்து அவர் ஒரு சர்க்கரை வியாதிக்காரர் என்றும் தினமும் இன்சுலின் ஊசி ஏற்றிக்கொள்வதாகவும் மருத்துவ காரணங்கள் அடுக்கப்பட்டன. முடிவில் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணையில் வெளியே வந்தார் டக்ளஸ். மார்ச் மாதம் 27ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றத்துக்கு வர இருக்கிறது. இந்த பதிவின் நிறைவாக லெமன் பஃப் நாடகங்களையும் துப்பாக்கி கணக்குகளையும் கடந்து மக்கள் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. ஏனெனில் கல்வி சீர்திருத்தம் கூடாது என்று இவர்கள் வீதியில் இறங்கி போராடுவது நாட்டு மக்களின் எதிர்காலத்திற்காகவா, அல்லது ஆட்டம் கண்டு போயிருக்கக்கூடிய தங்களினுடைய அரசியல் இருப்பை காப்பாற்றிக் கொள்ளவா? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.